பாத்திரம். அவர் புதிய எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் அவர் நன்மையும் தயவும் நாளெல்லாம் தொடரும். உயிருள்ள நாட்களெல்லாம் குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதால். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். போற்றி துதிப்போம் தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம்.
சத்தியத்தை பேசி, மனதார சத்தியத்தை பேசி கர்த்தரை ஆராதிக்கிறவனை கர்த்தர் பிரியப்படுவார். அல்லேலூயா. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, உன்னதரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ளவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், காண்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், காப்பவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், 7 பொன் குத்து விளக்குகளில் உலாவுகிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ, நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று சொன்னவரே, உலகத்தின் மெய்யான ஒளியே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திர பண்ணுவோம். அவரே ரட்சகர். வாயை திறந்து சொல்லுங்க, அவரே கண்மலை, அவரே நமக்கு எல்லாத்துக்கும் எல்லாமானவர், அடைக்கலமே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஆறுதலின் நாயகரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சேராபீன்களால் கேராபீன்களால் போற்றப்படுகிறவரே உம்மை துதிக்கிறோம், எல்லா நாமத்திலும் மேலான நாமத்தை உடையவரே உம்மை ஆராதிக்கிறோம், கண்மலையே உம்மை ஆராதிக்கிறோம். ஓ, எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே உம்மை ஆராதிக்கிறோம், எங்களை இதுவரை நடத்தின எபனேசரே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எங்கள் மத்தியிலே உலாவுகிறதற்காக, எங்கள் மத்தியிலே அசைவாடுகிறதற்காக, எங்களை ஆண்டவர் உன்னதங்களில் வாழ வைக்க போகிறவரே ஸ்தோத்திரம். ஓ, இந்த நல்ல காலையிலே சங்கீதக்காரனை போல சொல்லுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. எல்லா வாயை திறந்து சொல்லு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். எல்லா கரங்களை தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோம். ஓ, இந்த தேவன் நல்ல தேவன், இந்த தேவன் போதுமான தேவன். உற்சாகத்தோடு இவரை அல்லாமல் ஒருவர் ரட்சகர் இல்லை, இவர் ஆராதனைக்கு பாத்திரர். அல்லேலூயா. எல்லா வாயை திறந்து உற்சாகத்தோடு, ஓ, நான் ஆவியோடும் உண்மையோடுமை பாடுவேன், கருத்தாயுமை பாடுவேன், இருதயத்தின் ஆழத்தில் உம்மை பாடுவேன், உம்மை போல எங்களை உயர்த்தக்கூடிய ஒருவர் இல்லை என்று சொல்லு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் எனக்கு போதும். உலகத்தில் உள்ள ஆண்டவரை எல்லாரை காட்டிலும் நீர் அழகில் சிறந்தவர், நீர் உன்னத யெகோவா எலோஹிமே. ஓ, சிருஷ்டிப்பின் தெய்வமே, உம் வார்த்தையால் இந்த உலகத்தை உருவாக்கினீர். உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, ஓ, இந்த தெய்வத்தை முழு மனதோடு ஆராதித்து அவரே ஆராதனைக்கு உரியவர் என்று சொல்லி பாடி அவரை உயர்த்தி ஆராதிப்போமா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம். எல்லாம் சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் அழகில் சிறந்தவர், நீர் மாத்திரம் போதும். யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம். பலவீனத்தோடு இந்த ஆராதனையில வந்திருக்கலாம், உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு சுகமாகுகிற அனுபவம். யெகோவா ஷம்மா, எல்லாம் சொல்லுங்க, என் கூட இருப்பீர். தேவைகளை எல்லாம் தேவையெல்லாம் சந்திப்பீர். வாயை திறந்து சொல்லுங்க, யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர். என் தேவையெல்லாம் சந்திப்பீர். 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி மாத்திரம் போதும், இயேசப்பா
சொல்லுங்க, வார்த்தையால் இந்த பூமியை உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், உன்னதர் இயேசுவே, நீர் உன்னத தேவன். உம்மை போல் வேறு தேவன் இல்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், இயேசுவா, நீர் மாத்திரம் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், சேர்ந்து சொல்லுங்க. என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், இயேசுவா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கரங்களை அசைத்து சொல்லுங்க. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டின் ஒவ்வொரு அசைவுகளில் கூட இருந்தீங்கப்பா, ஒவ்வொரு மணித்துளிகளில் கூட இருந்தீர் ஆண்டுப்பா. ஒவ்வொரு நாளும் கூட இருந்தீரப்பா. பக்கபலமா இருந்தீர். வாயை திறந்து சொல்லுங்க, எங்களை உருவாக்கினவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் கண்ணீரை துடைத்தவர் இந்த ஆண்டில் முழுவதும் கூட இருக்கிறீர். வாக்குத்தத்தம் சொன்னீர், உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன். வாயை திறந்து சொல்லுங்க, உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன், உன்னை நான் சிறந்திருக்க பண்ணுவேன். இந்த காலையில சொல்லுங்க, எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, அந்த வாக்குத்தத்தம் இஸ்ரவேலுக்கு சொன்னது போல எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்தீர். எல்லா கரங்களை தட்டி சொல்லுங்க, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரே, வாக்கு மாறாதவரே, இஸ்ரவேலர்களை செங்கடல் வழியாய் அழைத்து சென்றவரே, இந்த ஒரு ஆண்டு முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, ஆபத்துக்கள் வராதபடி, வியாதிகள் வராதபடி, சோர்வுகள் வராதபடிக்கு, அவிசுவாசம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, பரிசுத்த குலைச்சல் எங்களை மேற்கொள்ளாதபடி எங்களை பரிசுத்தப்படுத்தினீரே. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றின்னு சொல்லி கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கரங்களை தடி, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இம்மட்டும் நடத்தின
தெய்வம். இனியும் எங்களை நடத்துவீர். இந்த மாதத்தில் ஒவ்வொரு நொடி பொழுதுகளில் நீர் எங்களை நடத்துவீர் என்கிற தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே, தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. உற்சாகத்தோடு கரங்களை தட்டி நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, ஆமென். எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே, ஆமென். இருள் நீக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் நீங்க தான் சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுனுடைய முகத்தை பார்த்து, ஓ நிலத்தை உழுகிறதை போல உழப்பட்ட இயேசுவினுடைய முகத்தை பார்த்து, எனக்காக அந்த கேடடைந்த இயேசுவினுடைய முகத்தை பார்த்து எல்லாமே பார்த்து கொள்வீங்க. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். கரங்களை உயர்த்தி அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்த ஒரு ஆண்டவர், தேடி வந்த நல்ல நேசரே. கரங்களை உயர்த்தி யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே கண்கள் என்னை கண்டது. உலகம் முடிந்தது நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட இடத்துல எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. குடும்பத்தாரால் பழகினவர்களால் நேசித்தவர்களால் தூக்கி எறியப்பட்ட உங்களை வேண்டும் என்று, எனக்கு நீ வேண்டும் என்று, நீ என்னுடைய திருச்சபைக்கு என்னுடைய ராஜ்யத்துக்கு தேவை என்று, குடும்பத்துக்கு நீ தேவை என்று கர்த்தர் அறிந்து அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். காலையில எல்லாரும் ஒரு மனதோடு உங்க தேவைகளை கர்த்தரிடத்தில் எடுத்து சொல்லுங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சந்திக்கப்பட வேண்டிய எல்லா ஒத்தாசைகளை வாயை திறந்து சொல்லுங்க. அப்பா, நான் மன கிளேசம் உள்ளவன், நான்
நான் ஒரு மனக்லேசம் உள்ளவள், எனக்கு பல கடன்கள் உண்டு, நெருக்கம் உண்டு, உபத்திரவம் உண்டு, சோர்வுகள் உண்டு, பின்மாற்றங்கள் உண்டு. ஆனாலும் என்னை முன்னேறி செல்கிற ஆண்டவர். பவுலை போல சொல்லுங்க, நான் பின்னானவைகளை மறந்து, வாயை திறந்து சொல்லுங்க, நான் முன்னானவைகளை நோக்கி. எனக்கு ஒரு லெக்கு உண்டு, என் குடும்பத்தை நடத்துவதற்கு, எனக்கு தந்த வேலையில நான் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு, என் பிள்ளைகளை பரிசுத்தத்துக்கு நேராக வழிநடத்த வேண்டும் என்று, என் குடும்பத்திற்கு உயர்வை தர வேண்டும் என்று, எனக்கு உன்னத நிலையிலே நான் வளர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஓ, எல்லாவற்றையும் ஓ நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர் இந்த காலையில நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறார். அப்படி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. எந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்த ஜெப உம்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. சேர்ந்து சொல்லலாமா? எந்த கோட்டை, எந்த தஞ்சம், நீரே உம்மை நாடி வந்தேன். எந்த கோட்டை, எந்த தஞ்சம், நீரே உம்மை நாடி வந்தேன். சேர்ந்து சொல்லுங்க. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். சோராது சேர்ந்து சொல்லுங்க. ஒரு ஜெபாவியை எனக்கு தாரும். ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தேன். ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரே, தேவா பதில் ஒரு நல்ல உறவை வைத்துக் கொண்டு உங்களிடத்திலிருந்து பதில் வரும் என்று கோட்டை, நீர் என் கண்மலை, எந்த தஞ்சம், தஞ்சம், கோட்டை, நீரே என் துருகம், உம்மை என் கேடகம் என்று சொல்லி நாடி வந்தேன். இந்த காலையில அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள். உடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை மரண பரியந்தமும் நடத்துவார். இதோ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த மாதத்தில், இந்த வருகிற வாரத்தில் இதுவரை கண்டிராத ஒரு உயர்வு, இதுவரை கண்டிராத ஒரு சமாதானம், இதுவரை கொண்டிராத ஒரு பெரிய ஆரோக்கியத்தை உங்களுக்கு தந்து அவர் கனப்படுத்துவார். சர்வ வல்லமையுள்ள தேவனே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் நீர் எங்களோடு கூட ஒவ்வொரு நாள் நடத்துகிற ஒவ்வொரு விதங்களுக்காய் நன்றி. தொடர்ந்துள்ள பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி நன்றி சொல்வோம். கர்த்தர் வார்த்தைக்கு நேராக நம் சிந்தனை மண்டலங்களை நாம் ஒருநிலைப்படுத்துவோம். வாசிக்கலாம். நீதிமொழிகள் 23:18. நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நல்ல பிதாவே, வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைப்பொருளை வெளிப்படுத்தி தாரும். அடியேன் சுயமாய் ஒரு வார்த்தை பேசாதபடி அடியனை சிலுவையின் நிழலில் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு.
நேற்றுக்கு முந்தின நாள் இந்த வசனத்தை தியானம் பண்ணி ஜனங்களுக்கு சொல்ல தேவ சமூகத்தில் முற்பட்ட பொழுது ஒரு காரியம் எனக்கு நினைவுக்கு வந்தது. கவனமாக கேட்கணும். ஒரு காலத்தில் எங்கள் ஊரில் ஹோட்டல்ஸ்க்கு தண்ணி எடுக்க சொல்ல ஒரு கம்பு இப்படி இருக்கும். இந்த சைடில் ஒரு வாளி, இந்த சைடில் ஒரு வாளி. ஒரு எஜமானனுக்கு ஒரு வேலைக்காரன் நல்ல தண்ணிக்கு கொஞ்சம் தூரம் போகணும். அப்போ அங்கேருந்து அவர் எடுத்துகிட்டு வரணும். அவர் டெய்லி எடுத்துகிட்டு வருவார். எடுத்துகிட்டு வரும் பொழுது ஒரு வாளி கொஞ்சம் ஓட்டை. அந்த ஓட்ட வாளின்னு அவர் நினைத்தும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வருவார். ரொம்ப நாளாக எடுத்துகிட்டு வருவார். ஒரு நாள் இந்த ஓட்ட வாளி எஜமானனோடு இப்படி சொல்லிச்சேன், எஜமானனே, நான் இவ்வளவு ஓட்டையாக இருந்தும் இந்த தண்ணியெல்லாம் நீர் நினைச்ச பிரகாரம் எஜமானன் கையில் கொண்டு போகாட்டையும் என்ன தள்ளாமல் மாற்றி வைக்காமல் நீர் வச்சிருக்கிறீரே. இந்த நிறைஞ்ச கூட சொல்லிச்சான், நான் உன்னை விடலாம் பெரிய ஆளு, நான் கரெக்டான இடத்துல கொண்டு எஜமானனுக்கு கொண்டு தண்ணியை கொடுத்துருந்தேன். இந்த எஜமானன் ஓட்டவாளி கிட்ட சொன்னாராம், இதுவரை நீ கண்டிராத கேட்டிராத ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்லுதேன். நான் தண்ணி எடுத்ததுலேருந்து எஜமானுடைய வீடு வரை உள்ள அந்த இடத்தை உனக்கு இன்னைக்கு காண்பிக்க போறேன்னு சொன்னாராம். அப்போ இந்த ஓட்டவாளி என்னதான் சம்பவிக்கிறது என்பதை பார்ப்பதற்கு எஜமானனோடு சஞ்சரித்ததாம். எங்கெல்லாம் தண்ணி விழுந்ததோ அங்கு சில பயிர்கள் வளர்ந்தது. ஒரு அல்லேலூயா. எங்கெல்லாம் தண்ணி விழுந்துச்சோ சில பூச்செடிகள் வளர்ந்தது. தொடங்கதிலிருந்து வீடு எஜமானுடைய வீடு வர பார்க்க சொல்ல பல இடங்கள் புஷ்டியாக மாறினது. எஜமானன் சொன்னாரு, நீ ஓட்டன்னு நீ நினைச்ச, எல்லா தண்ணியும் மிஸ் ஆச்சுன்னு சொன்ன. ஆனால் ஓட்டவாளிலிருந்து வந்த தண்ணினால அநேக தாவரங்கள் உயிர் பெற்றிருக்கிறது. இந்த ஆண்டை தொடங்கின பொழுது நமக்கெல்லாருக்கும் ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்துச்சு, ரொம்ப கனவுகள் இருந்தது. ஆனால் இந்த ஓட்டவாளியை போல வந்ததெல்லாம் ஒன்று ஆகாமல் போயிற்று என்று நீங்கள் துக்கித்து கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு கேரளாவில் என்ன மாதிரி ஒரு ரெவரண்டு கேன்சர் வியாதினால வெள்ளூர் மருத்துவமனையில் ஹீமோவுக்காக சேர்க்கப்பட்டார். அவர் அந்த வியாதி படுக்கையில் ஒரு பாடலை எழுதினார். ஒரு நோவும் குறையாதிருന്നിട്ടില്ല, ഒരു രാവും പുലരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു മഴയും തോരാതിരുന്നിട്ടില്ല, ഒരു കാറ്റും അടങ്ങാതിരുന്നിട്ടില്ല. நான் தமிழை அதை சொல்லுதேன். ஒரு இரவும் விடியாமல் இருந்ததில்லை, ஒரு வேதனையும் குறையாமல் இருந்ததில்லை, ஒரு மழையும் பெய்து நிற்காமல் இருந்ததில்லை, ஒரு வேதனையும் குறையாமல் இருந்தது. இப்படி ஒரு 4 காரியத்தை அவர் சொன்னார். இந்த நல்ல காலையிலே நீங்கள் ஆண்டை தொடங்கினதிலிருந்து இன்று வரையும் இந்த ஓட்டவாளிய மாதிரி நான் யாருக்கும் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் உங்களை ஏதோ ஒரு நிலையில், ஏதோ ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் உங்களை பிரயோஜனமுள்ளவனாக மாற்றியிருக்கிறார். உன் நம்பிக்கை வீண். அது படிக்கிற பிள்ளைக்கும் சொல்லுதேன், வேலை பார்க்குறவங்களுக்கு சொல்லுதேன், கஷ்டப்படுகிறவங்களுக்கு சொல்லுகிறேன், நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அதோடு கூட ஒரு வசனத்தை கூட சொல்லி ஒரு 7 காரியத்தை இந்த காலையிலே உங்களுக்கு கொண்டு வருகிறேன். எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி
நான் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு. இந்த நல்ல காலை வேளையிலே நீங்க ஒரு முடிவை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு திட்டம் வகுத்து வச்சிருப்பீங்க, நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு, இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்த்திருக்கிற முடிவு, நீங்கள் இந்த ஆண்டில் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள், உங்கள் பேரில் அந்த காரியங்களை கொடுப்பதற்கு கர்த்தர் உங்கள் நினைவாகவே உங்களை நினைத்திருக்கிறார். இந்த ஆண்டில் நீங்க என்னதெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்கள் பிள்ளைகளிலிருந்து என்ன எதிர்பார்த்தீங்களோ, உங்கள் திருச்சபையிலிருந்து நீங்கள் எதை எதிர்பார்த்தீங்களோ, உங்கள் வேலை ஸ்தலத்தில் எதை எதிர்பார்த்தீங்களோ, உங்கள் எதிர்பார்த்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு அவர் அந்த எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு அவர் கொடுக்க உங்க பேர்ல யாரா இருக்கிறாராம்? நினைவா இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல நமக்கு கையிலிருந்து நன்மை பெற்றவங்க, நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதம் பெற்றவங்க நம்மளை நினைக்காம பார்த்தும் பார்க்காமலும் போகும் பொழுது உங்கள் நினைவாகவே இருக்கிற ஒரு கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் நினைவுகளை எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது தீமைக்கு அல்ல, உங்களுக்கு சமாதானத்துக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆனபடியினால நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற தலைப்பிலே 7 காரியங்களை சுருக்கமாய் சொல்லி உங்களிடத்திலிருந்து இந்த காலையில் விடைபெற போகிறேன். வாசித்த வசனம் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிஞ்ச வசனம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் வசனம் 1 மட்டும் வாசிங்க பார்ப்போம். 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய எசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1, வியாதியிலிருந்து உங்களுக்கு முடிவு உண்டு சொல்றாரு. ஆமை சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்களுக்கு இந்த வேத பகுதி எல்லாருக்கும் ரொம்ப தெரியும். நானும் ரொம்ப நாள் அதிகம் பிரசங்கித்திருக்கிற ஒரு நல்ல பிரசங்கம் இந்த வேத பகுதி. எசேக்கியாங்கிறது ஒரு கிரேட் கிங் ஆக்கும் அந்த காலத்தில் வாழ்ந்திருந்தவர்களில். அதோடு கூட எசேக்கியா வீட்டுக்கு அனுப்பின தீர்க்கதரிசி ஆமோத்சின் குமாரனாகிய எசையா தி கிரேட் தீர்க்கதரிசி ஆகும். இந்த தீர்க்கதரிசியை கர்த்தர் விட்டுட்டு சொல்லுதாரு, எசேக்கியா வியாதிப்பட்டிருந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவான வியாதி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி. நீ அவனிடத்தில் என்ன சொல்லணும்னு சொன்னா, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. நல்லா புரிஞ்சுக்காளுங்க. ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும், வீட்டு காரியத்தின் மேல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். கல்யாணம் ஆகத்தட்டியும் மனைவிக்கு என்னதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு இந்த வாலிப பசங்களுக்கு தெரியாது, பொட்ட பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஆனா பைபிள் சொல்லுது, உன் வீட்டு காரியத்தை என்ன செய்யணும்? ஒழுங்குபடுத்தணும். நல்லா புரிஞ்சுங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, உங்க வீட்டு காரியத்தை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டும். நான் வீட்டில் நம்ம பிள்ளைகிட்ட பாஸ்டர்மா கிட்ட சொல்லுகிற ஒரு வசனம், ஊழியக்காரன் ஒரு சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை என்ன செய்ய முடியாது? நடத்த முடியாது. ஆதலால் ஒருவனோடு தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், உன் குடும்பத்தினுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்து. இன்னைக்கு காலையில சபையோடு கர்த்தர் பேசுகிறார், உங்கள் குடும்பத்தின் காரியங்களை நீங்கள் ஒழுங்குபடுத்தாமல், நீங்கள் ஜெபித்ததினாலே, ஆராதித்ததினாலே, கர்த்தருக்கு கொடுத்ததினாலே, ஊழியம் செய்ததினாலே ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்ட. ஒரு தீர்க்கதரிசி ஒரு ராஜா கிட்ட வந்து சொன்ன, ராஜா அந்த நம்ம கிட்ட சொன்னோம்னா பாதி நேரத்தில் விழுந்து செத்தே போயிடும். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. எசேக்கியாவோடு வந்து சொன்ன மாத்திரத்தில் நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார். சாதாரணமா இல்ல, தீர்க்கதரிசியா நான் சொல்லல, கர்த்தர் வாங்கிட்டு சொல்ல சொன்னாரு.
கீழே வசனத்தை பார்க்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை எங்க திருப்பினான். நல்லா புரியும். நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல பேசினேன். உங்க தலையணைக்கு ஜீவனும் உயிர் இருந்துன்னா நீங்க அழுத அழுகையெல்லாம் அது சொல்லும். ஏமா நீ இன்னைக்கு இந்த நேரத்தில் அழுத, உன் கண்ணீர் என் கிட்ட விழுந்துச்சு. நீங்க நல்ல விலை கொடுத்து வாங்கின பெட்டு அது உயிர் தான் சொல்லும். நீ எத்தனை இரவு எந்திரிச்சு இந்த பெட்ல தூங்க வேண்டியவள் அழுதாய். உங்களோட ஃபேனு, உங்களோட லைட் உயிர் இருந்தனா அங்க உங்க வீட்டுக்குள்ள அந்த பெட்ரூம்ல நடந்த சம்பவத்தை அது அப்படியே பேசும். ஒருவன் செவுறுபுறமாய் சாய்ந்து, கர்த்தாவே இன்னும் என் குடும்பத்தை நல்லா நடத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த ஆண்டுல உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, உங்களை ஒரு ஆண்டு கூட உங்களுக்கு தந்தது என்னத்துக்கு தெரியுமா? உங்க மனைவியை, உங்க கணவனை, உங்க பிள்ளைகளை இன்னும் நீங்கள் அதிகமாய் நேசிக்க வேண்டும். ஆமை சொல்லுங்க. உங்க சபையை நீங்கள் நேசிக்க வேண்டும். உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் நேசிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக அவன் தேவ சமூகத்தில் உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினான். ரொம்ப கவனமா கேட்கணும். அவனுடைய பிரேயர் ரிக்வெஸ்ட் ஆண்டவர் சமூகத்தில் அது தகுதியா இருக்கிறத கர்த்தர் உணர்ந்துதான் அவன் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தார். அவன் தெளிவா சொல்ல, ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நான் உண்மையாய் நடந்தேன். பக்கத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உண்மையா நடக்கணும், நான் உத்தமமாய் நடந்தேன், உமது பார்வைக்கு எனது எப்படி நடந்தேன், நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். அவருக்கு தெரியாதா? ஆனாலும் அவன் வாயிலிருந்து இந்த வார்த்தையை அவர் கிளறுகிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழுதுகிற ஒரு எசேக்கியாவை பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது, எசேயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயி அவங்கிட்ட சொன்னாரு, நீ திருப்பி போய் சொல்லு, உன் ஆயுசு நாட்களை நீட்டி கொடுக்கிற ஒரு ஆண்டவர் வாங்கிட்ட சொல்லுவாரு, இனி உன் ஆண்டு இனியும் 15 ஆண்டுகள் உனக்கு நீட்டி கொடுக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை சில பலவீனத்தில் செத்து போயிடும்னு சொல்லி கவலைப்படுகிறீங்களா, அழுகிறீங்களா? நோ. இன்னைக்கு நீங்கள் உத்தமமும் உண்மையும் மனத்தாழ்மையுமாக இருந்து கர்த்தரிடத்தில் சொல்வீங்கன்னா உங்களை பார்த்து கத்த சொல்கிறார், உங்கள் சந்ததிகளை பார்த்து கத்த சொல்கிறார். உங்க சந்ததிகளுக்கு வாழ வயதை போல ஆண்டவர் கழுகுக்கு சமானமான வயதை உங்களுக்கு தந்து உங்களுடைய வியாதியிலிருந்து உங்களை சௌக்கியப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த காலையில் வந்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டை பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுதார், என்னை யாரெல்லாம் தொட்டாங்களோ, நான் யாரெல்லாம் தொட்டனோ அவங்களுக்கு சௌக்கியம். சில வியாதியில அழுது கொண்டிருக்கிற, இந்த வியாதி என்னை விட்டு நீங்கள்னு சொல்லி அழுது கொண்டிருக்கிற சபையை பார்த்து எசேக்கியாவுக்கு ஆயுசு நாட்களை நீட்டி கொடுத்தது உண்மைன்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஆயுசை நீட்டி கொடுத்து உன் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்து உன் வியாதியை உன்னை விட்டு நீக்குவேன். நம்பர் 2, 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வசனம் 13. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டாரு. சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும், கரங்களை தட்டி பக்கத்தில் கைப்பிடிச்சு, போக்கையும் உண்டாக்குவார். சொல்லுங்க, போக்கை உண்டாக்குவார். ஆமென். நமக்கு எல்லாருக்கும் உங்க முகத்தை பார்க்க சொல்ல எல்லா ஆசீர்வாதம் வரத்துல முகத்துல தெரியும். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை செய்ய மாட்டாரு, வர மாட்டார். நீங்க நல்லா வீட்டில் அழகழகான பீங்கான் கிளாஸ் வாங்கி வச்சிருப்பீங்க. அன்னைக்கு 2 பேர் வந்தாங்க. நம்ம அன்னைக்கு அந்த பாத்திரத்தை கழுகல வந்தோம், ஏதோ ஒரு டென்ஷன்ல கழுகிட்டு இருந்தோம், டம்முன்னு கிளம்பி வந்துச்சு.
இது ஒரு சின்ன சோதனை ஐயா. ரெண்டாவது நம்ம கத்து நம்மக்கிட்ட கையை தந்திருக்காரு, ஆசி வச்சிருக்கிறார்ல, அன்னைக்கு போய் நெஞ்சில் அடிப்போம், தலையில் அடிப்போம். வந்த கணவன் எங்கெல்லாமோ வேலை பார்த்துட்டு வந்தா அந்த மனுஷனுக்கு ராத்திரி சாப்பாடு கிடையாது. உண்மை, ட்ரூ. பீங்கா கிளாஸ் வாங்கிடலாம் ஐயா. அதெல்லாம் வச்சுட்டு ஒரு போராட்டத்தை அங்கே போராடவே வேண்டாம். நம்ம வீட்டில் பிள்ளைகள் எல்லாம் தப்பான சொல்ல டாம் டூம்னு டோணுங்கணும். உடனே பிள்ளைகள் சொல்லும், பப்பா செய்தியில் சமாதானமாக இருக்கிறீங்களா? பப்பா செய்த தப்புக்கு நம்ம கையில் ஏதோ ஒரு தவறு கீழே விழும், பொருள் விழும். இது அட்ஜஸ்ட்மெண்ட் தான் லைஃப். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை என்னதான் கொடுக்க மாட்டாரு. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்க திராணிக்கு மேலாக நீங்க சோதிக்கப்படவே மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு திராணி இருக்கிறது. இந்த ஹார்ட் என்னதான் தாங்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஒரு கெப்பாசிட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த கெப்பாசிட்டிக்கு மேல அவர் ஓவர்டேக் பண்ண மாட்டார், தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் சில நேரத்தில் நம்ம கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டு சில நேரத்தில் வெளியேறும். சின்ன பிள்ளைகளா இருக்க சொல்ல நமக்கு தெரியும் இவன் எங்க ஓடன, எவ்வளவு தூரம் ஓடுவான், அதுக்கு மேல அவனுக்கு ஓட தெரியாது. அல்லேலூயா. சில பிள்ளைகள் வீட்டில் இருந்து சண்டை போட்டுட்டு சில பைசால எடுத்துட்டு போயிடும். இவனுக்கு பஸ் ஸ்டாண்டு கழிஞ்சு எந்த வண்டியில் ஏறணும்னு எப்பவுமே இவனுக்கு தெரியாது. திரும்பி அவனை போல திரும்பி அழகா வந்துடுவான். பார்த்துருக்கீங்களா? அதை விட சூப்பர் என்னன்னா, இந்த சண்டை போட்டுட்டு பேசாமலே இருப்பான். இவன் வயிறு வத்த சொல்ல உங்க யாருக்கும் தெரியாம எங்க போயிடுவான், கிச்சனுக்கு போயிடுவான். இதுதான் லைஃப். இதே மாதிரி கணவனும் மனைவி இப்படிதான் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. சண்டை போடணும், அடுத்த நிமிஷத்தில் பிரைஸ் லார்ட் சொல்லணும். இது உங்க வாழ்வில் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாம திராணிக்கு மேல என்ன செய்ய மாட்டாரு. ஒரு காரியத்திலும் உங்களை சோதிக்க மாட்டார், அவர் இடம் கொட மாட்டார். சோதனை தாங்கத்தக்கதாக ஒரு அலையில சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சோதனையை தாங்கக்கூடிய பவர் கொடுத்துருக்க. எத்தனை விசுவாசிங்க? அப்பா, இந்த ராஜம்பாசி 27 ஆண்டுகள் இந்த சோதனையெல்லாம் சகித்து நின்றதுனால கர்த்தர் என்னை ஒரு ஜெயாளியாக இந்த இடத்துல உங்கள் மத்தியில் நிறுத்தியிருக்கிறார். அடுத்து சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள என்ன இருக்கு? தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் சொல்யூஷனையும் உருவாக்குவார். எத்தனை சோதனையில கடந்து போனீங்களோ, எல்லாராலும் கைவிடப்பட்டீர்களோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு போக்க உண்டாக்கி உன்னை நான் சோதனையிலிருந்து விடுவிப்பேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 22 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். 22 வசனம் 24. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அல்லேலூயா. நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அடிக்கடி நம்ம என்னன்னா, மற்றவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, அவங்கள பேச விட மாட்டோம். அவங்களோட கஷ்டத்தை எல்லாம் நம்மகிட்ட வந்து குமருவாங்க. ஆனா அதை நம்ம ஒரு புதிய கருத்தை அங்க கொண்டு திணிப்போம். அவன் நினைப்பா, போய் இந்த மனுஷன் கிடையாடா வந்தேன், போய் இந்த மனுஷன் கிட்ட நான் போய் சொன்னேன். ஆனா கர்த்தர் அப்படி இல்லை. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் என்ன செய்ய மாட்டாராம், அற்பமா எண்ண மாட்டாரு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அற்பமா எண்ணாமலும் என்ன செய்ய மாட்டாரு. இப்ப நம்ம பக்கத்துல ஒருத்தன் வந்திருப்பான், கஷ்டத்தோடு வருவான். அன்னைக்கு அவன் குளிச்சிருக்க மாட்டான், அவன் சட்டை 2 நாள் மாத்திருக்க மாட்டான். பக்கத்துல இருந்து கொஞ்சம் என்ன செய்வோம், அவனுடைய அருவருப்பை நம்ம கொஞ்சம் என்ன செய்வோம், வெறுப்போம். அவர் அருவருக்க மாட்டாரு. தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளுகிறார். சோதனையில சில இடத்துல சிக்கொண்டு இருக்கிறீங்களா? சோதிக்கப்பட்டு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? கைவிடப்பட்டிருக்கிறீர்களா? ஆனால் கர்த்தர் இந்த பகல் வேளையிலே சொல்கிறாரு, சோதனையை நான் ஜெயமாக மாற்றி தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு சொல்யூஷனை நான் உனக்கு தந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். மூன்றாவதாக யோவான் 16ஆம் அதிகாரம் வசனம் 20. யோவான் 16ஆம் அதிகாரம் அதனுடைய வசனம் 20. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்க துக்கம், கரங்களை தட்டி,
இப்போ நல்லா புரிஞ்சுக்காங்க. ஊர்ல எல்லாரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அழகா இன்னைக்கு நல்ல சட்டையும் பேண்டும் போட்டு இந்த பைபிளை எங்க வச்சிருக்கிறான் மாவன, உனக்கு ஒரு அழுகிற வருகிற காலத்துல நான் சிரிப்பேன்டா. உலகம் சொல்லும், பைபிள் சொல்லுது, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்க அழுது புலம்புவீர்கள். இந்த வருஷத்துல நான் அழலன்னு சொல்லி இதில் யாராவது இருக்கிறீங்களா? நான் கண்ணீர் வடிக்கலன்னு சொல்லி எல்லா நாளும் எனக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லுகிறீங்களா? நோ. நீங்கள் பல சூழ்நிலைகள் அழுதது உண்டு. ஆனால் அந்த அழுகைக்கு இன்னைக்கு ஒருவேளை பதில் வரலன்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கலாம். ஆனால் உங்களுக்கு உலகம் உங்கள் அழுகையை பார்த்து சிரிச்சிருக்கக்கூடும். ஆனால் கர்த்தர் சொல்லுதார், உலகமோ சந்தோஷப்படும். உங்களுடைய வீழ்ச்சியில், உங்களுடைய தாட்சியில், உங்களுடைய கஷ்டத்தில், உங்களுடைய உபத்திரவத்தில், உங்களுடைய அழுகையில் உலகம் உங்களை பார்த்து சிரிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய மாட்டார்? சிரிக்கவே மாட்டார். உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் துக்கத்துக்கு ஒரு சந்தோஷம் வரப்போகுது. என் பிள்ளை என்னுடைய விவாகத்தை குறித்து நான் ஒரு பெரிய, எனக்கு ஒரு வீட்டை குறித்து நான் ஒரு கனவு கண்டிருக்கிறேன். என்னுடைய பிள்ளையினுடைய தொழிலை குறித்து, என் பிள்ளையினுடைய படிப்பை குறித்து ஒரு பெரிய கனவை நான் கண்டிருக்கிறேன். அது என்னுடைய துக்கத்தை சந்தோஷப்படுத்தும். எத்தனை பேர் நம்புகிறீங்க உங்க துக்கம் மாறும்? எஸ்ஐயா 60:20 சொல்லுவோம், துக்க நாட்கள் இந்த காலையில் எல்லாம் சொல்லுங்க, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் இன்னைக்கு காலையில் கத்த சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை உங்க துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு, குடும்பத்தை சொல்லி, பிள்ளைகளை சொல்லி, எதிர்காலத்தை சொல்லி, வாழ்க்கையை சொல்லி, சரீரத்தை குறித்து நீங்கள் அழுத ஆழுகை போதும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். விசுவாசிக்க தயாரா? இப்போ 1 சொன்னேன், வியாதியிலிருந்து முடிவு. 2 சோதனையிலிருந்து முடிவு. 3 துக்கத்திலிருந்து முடிவு. 4 வாசிங்க ரூத்துவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள். ரூத்து 2ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாமே. உன் செய்கைகளுக்கு தக்கதான பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும் என்று நான் உம்முடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கும் சமானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றாள். கரங்களை தட்டி. நகோமி உங்களுக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. யார? நகோமி. அவள் அப்பத்தின் வீட்டை விட்டு அவளுடைய கணவனோடு, யாரோட? மக்லோன் கில்லியோன் என்ற 2 பிள்ளைகளோட பஞ்சம் வந்ததுனால மோபாவுக்கு பிரயாணம் பண்ணினவர்கள். மோபாவில் 3 ஆண் சந்ததிகளை இழந்தவள். 2 மருமக்களை கூப்பிடுதான், மருமக்களே, இனி நான் விவாகமாகி 2 ஆம்பளை பிள்ளை பெற்று உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவதற்கு எந்த சாத்தியக்கூறு இல்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க, எந்த சாத்தியக்கூறு இல்லை. நான் இப்போ மாறாவாயிட்டேன், நான் ஒரு கசப்பாயிட்டேன், நான் என் சொந்த தேசத்துக்கு போகிறேன். நீங்கள் போய், உங்களுக்கு நான் ஃப்ரீடம் தாரேன், ஜட்ஜ்மெண்ட் தாரேன், நீங்கள் போய் விவாகம் பண்ணி கொள்ளுங்கள். சிலவங்க வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தி நழுவுவாங்க. ஆனால் ரூத்து சொன்னாள். அவளுக்கு ஏன் அவங்க ரூத்துன்னு பேர் போட்டாங்கன்னு தெரியாது. பாருங்க, நீங்க என்ன பேரு என்ன தீர்மானம் பண்ணுறீங்களோ அதுக்கெல்லாம் ஒரு கனெக்டிவிட்டியை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமாம் சொல்லுங்க. எங்களோட லைஃப்ல பிள்ளைகள் பிறந்ததிலிருந்து எனக்கும் பாஸ்டமாவுக்கு என்னென்ன ஒரு உடன்பாடு இருந்தோ அந்த உடன்பாடெல்லாம் இன்னைக்கு அது ஆக்டிவ்ல வருகிறது. என்னது? அது செயல்பாடுகளில் வருகிறது. அவ மாமியார்ட்ட சொன்னா, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய தேசம். இந்த வார்த்தைங்கிறது சும்மா கிடையாது தெரியுமா? நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை கண்டிப்பா இருப்பீங்க.
சகோதரிமாரே, என்னை தப்பாக நினச்சிடாதங்க. நீங்கள் கன்சீவாக இருக்க சொல்ல வாந்தி பண்ணினதில் உள்ள கிடந்த பிள்ளையை திட்டுறது உண்டு. தந்த பிள்ளைகளையும் நீங்கள் திட்டுனது ஏசுறது உண்டு. அது ரொம்ப மோசமான வார்த்தைகளில் சொன்னது உண்டு. மன்னிப்பு கேட்கணும். கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். இந்த அம்மா, உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். உன்னுடைய தேசம் மரணம் அல்லாமல் நம்ம ரெண்டு பேருக்கு என்ன கிடையாது? கேப், இடைவெளி இல்லை. இங்கே கொஞ்சம் பேர் மாமியாராக இருக்கிறீங்க, இங்கே கொஞ்சம் பேர் மருமக்களாக இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய இந்த ஒரு ஆண்டு மாமியார் கூட மருமகளுக்கு கூட இருக்கிற உறவு எப்படி இருந்தது? உங்களை தற்பரிசோதனை செய்துக்கு தான் இந்த காரியங்கள். பொட்டப்பிள்ளை வச்சிருக்கிற அம்மாமார், அப்பா ரொம்ப சூப்பர். பொட்டப்பிள்ளைக்கு ஒன்றுன்னு சொன்னால் டாம்னு வண்டி எடுப்பாங்க. அப்பா இவ்வளோ தூரம்னு நடந்து கூடி பார்க்க மாட்டாங்க. செங்கோட்டைக்கு பஸ்ஸுக்கு ஏறிடுவாங்க. எங்கே பார்க்கணும்? ஆரை பார்க்கணும். அதே மாதிரி மகனுக்கு தந்த மருமகளுக்கு ஒன்றுண்டால் அவளுக்கு நீ செய்ய வேண்டிய பணிவிடை செய்யாமல் போனால் நீ பிரசங்கம் கேட்டது ஆராதித்தது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம். இப்ப எங்க வந்தாச்சு? அப்பத்தின் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்துட்டாங்க. யாரெல்லாம்? நகோமி பிளஸ் ரூத். நம்ம எல்லாம் மாமியாருக்கு வேலையாக சூப்பர் கெட்டிக்காரங்க மருமக்கள். அதை விட மாமியார் சூப்பரு. மருமகளை எங்கெல்லாம் வேலை வாங்கி அவளை 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 வேலை கொடுத்து அவளுக்கு எப்படி ரெஸ்ட் இல்லாம ஆக்கணும் அதெல்லாம் நம்ம செய்வோம். அல்லேலூயா. அவ சொன்னா, இப்போ வேலை வாங்கி போய் கேட்டால் வேலையில் ஒருத்தன் கொடுக்க மாட்டான். ஆனால் இப்போ கோதுமை அறுவடை காலம், நான் பிறக்க போகிறேன், நீ எங்கே இரு. மாமியாருக்கு எவ்வளோ ஓய்வு கொடுக்குறீங்களோ உங்கள் மாமியார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் உதவியாக இருப்பா. ஆமாம் சொல்லுங்கள். மகன்கிட்ட ரொம்ப ரெக்கமெண்டேஷன் யார்கிட்ட வரும்னா மாமியார்கிட்ட தான் ரெக்கமெண்டேஷன் வரும். ஆமாம் சொல்லுங்கள். எடா அது வாங்கி கொடுறா, எடா அது நம்ம பிள்ளைலடா, அவள் அப்படி பேசாதன்னு சொல்லி பரிந்து பேசுகிற மாமியாராக தான் இருப்பா. அவர் அல்லேலூயா. அதனால் மருமக்களை மாமியாரை கையில் எடுத்துக்கிங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. இங்கே தான் இருக்கிறீங்களா? இந்த மாமியார்மாருக்கு ஒரு சந்தோஷம் வரலையே, மருமக்களுக்கு அது ஒரு சந்தோஷம் வரல. மாமியாரை எந்த வீட்டில் கையில் எடுக்கிறீங்களோ நீங்கள் அந்த வீட்டில் சண்டை இல்லாமல் வாழலாம். ஒரு அல்லேலூயா. நீ உங்கள் பட்சத்தில் எல்லாம் மாறிடும். அவள் பிறக்க செல்கிறாள். யாரு? சலோமி, நகோமி பிறக்க செல்கிறாள். சாரி, ரூத்து அவள் பிறக்க செல்கிறாள். அப்போ ஒருத்தன் கண்ணுல இவ படுதா. அவன் சொல்லுதான், இவ யார்? ஹூ, இந்த பெண் யார்? அப்படி சொல்ல, ஐயா இந்த மாதிரி இந்த அம்மாக்குள்ள மருமகா இவா. அப்போ அந்த 12ஆம் வசனத்தை 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரில் ஒருத்தரும் ஒருத்திக்கும் சமானமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே. தனிமை உங்களை வாட்டுகிறதா? நான் யாருக்கும் உதவாதவளாக மாறினு சொல்லி கவலைப்படுகிறீங்களா? நீங்கள் ரூத்துவை போல உண்மையாய் என்னுடைய தெய்வம், உன்னுடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம் என்று கர்த்தரிடத்தில் நல்ல ஒரு உறவுக்குள்ள வந்துருந்தீங்களா? மாமியார்மாரே, மருமக்களே, உங்கள் லைஃப்பில் இந்த ஒரு ஆண்டில் உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு கொடுத்த வேதனைகளை திருப்பி மாமியாரே உங்கள் மருமகளுக்கு கொடுத்த வேதனையை மன்னிப்பு கேட்டு ஒப்பரவாய் திரும்பி வாங்க. ஆமென். ஆண்டின் கடைசிக்குள்ளே இருக்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே அவளுடைய தனிமையை ஆண்டவர் ஒரு பீஸ்ஃபுல்லாக மாற்றி அவளை கனம் பண்ணினார். நேரம் இருக்கிறதுனால இன்னும் 2-3 காரியம் சொல்ல வேண்டியதுனால நான் அடுத்த பகுதிக்கு உங்களை சொல்ல போகிறேன். ஆதியாகமம் 37:2 வசனம் ஒரு ஆள் 28 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. யாக்கோபினுடைய சந்ததியின் வரலாறு.
வாசிங்க. 37:2 வரலாறு. எத்தனை வயசுல? 17 வயதில் சகோதரோடு ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். அந்த இளைஞன் பில்கான் சில்பாள் போதும். எல்லாரும் கேளுங்க. எங்க உண்மை சொல்லுதீங்களோ சுவாலி முடிஞ்சீங்க ஆரம்பத்தில். ஆனால் அது வெற்றி கொண்டு வரும். அண்ணமாரு சகோதரமார் போட்ட பட்ட பேர் என்னது? சொப்பனக்காரன். ஆனா இப்ப பாருங்க, யாக்கோபனுடைய சந்ததியில தான் யாரு வாரா? யோசேப்பு வாராரு. ஆனா அங்க 2 சகோதரிமாருடைய பேரெல்லாம் அங்க வந்து இருக்கிறது. அங்க இருக்கிற பிரச்சனைய, அவங்களுக்குள்ள துன்மார்க்கத்தை ஒரு காரியம் விடாம இந்த யோசேப்பு அப்பா கிட்ட சொல்லி வந்தான். 28 வசனம். இது ரெண்டையும் நான் சொல்லி உங்களுக்கு விளக்குறேன். அந்த வர்த்தகரான கடந்து போகிற பொழுது யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை, நீ அடிமையா இருக்க மாட்ட, நீ சுதந்திரவாளியாக உயர்த்தப்படுவாய். கரங்களை தட்டி. இப்ப பாயிண்டுக்குள்ள வாரேன், நல்ல உள்வாங்கிக்காங்க. ஆரம்பத்தில் தன்னுடைய குடும்பத்தார் செய்த தப்பெல்லாம் அப்பா கிட்ட போய் சொன்னா, சகோதரமாரு அப்பா அம்மா இருக்க சொல்ல, உங்களை விட எல்லாரும் என்ன உயர்த்துவாரு, நீங்க எல்லாரும் என்ன பணிந்து நிற்பீர்கள் என்றா சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம். சகோதரமாருக்கு ஏற்றுக்கொள்ள தன்மையே இல்லை. ஏற்றுக்கொள்வதற்கான விட்டு கொடுக்க மனசே இல்லை. இவனை அடிச்சாங்க, தண்ணி இல்லாத கிணத்துல கொண்டு போட்டாங்க. வர்த்தகமாக மீதியானியர்கள் கடந்து போன பொழுது அவர்கள் யோசேப்பை எங்க இருந்து தூக்குனாங்க? கூலி இருந்து தூக்கி இஸ்மவேலர்கள் கையில எத்தனை ரூபாய்க்கு? 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். விற்று போட்டவனை இப்போ எங்க போயிட்டான்? எகிப்துக்கு போயிட்டான். எகிப்துல போன உடனே சூப்பரு. அந்த பெரிய போத்திப்பர் வீட்டில் ரொம்ப வரவேற்பு. அவனுடைய அழகும் உண்மையும் அவனுடைய சௌந்தரியம் பார்த்து அவங்க ரொம்ப அவனை என்ஜாய் பண்ணி எல்லா பொறுப்பையும் கொடுத்தாங்க. அங்க காத்திருந்தது ஒரு பெரிய விளைவு. அது நிமித்தம் அவன் சிறைச்சாலைக்கு தள்ளப்பட்டான். அங்கேயும் தன் பரிசுத்தத்தை, உண்மையை காத்துக்கொண்டான். அங்கே அவனுக்கு ஒருவர் பரிந்து பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை வந்தது. அந்த மனுஷன் அவனுக்கு செய்த விட அவன் ஓடி போயிட்டான். ஆனால் ராஜா ஒரு சொப்பனம் கண்டார். சொப்பனத்தினுடைய கன்க்ளூஷனை, விளக்கத்தை சொல்வதற்கு அந்த ராஜ்யத்தில் யாரும் இல்லை. ஒருவன் இருந்தான். அவனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தின பொழுது அவன் சொன்னான், இந்த ராஜ்யத்திற்கு ஒரு பஞ்சம் வரப்போகிறது. அதனால ராஜாவே, உம்முடைய தேசத்தினுடைய பயிர் தானியங்கள் எல்லாம் எல்லா இடத்திலும் விதைத்து அதை பெருக செய்யும் என்று சொன்னான். அப்படி தேவன் அந்த தேசத்தில் யோசேப்பை உயர்த்தினார். ஒரு சொல்லுங்க. இனி உங்களை பார்த்து கத்த சொல்ல, நீங்க யாருக்கெல்லாம் அடிமையா இருந்தீங்களோ அந்த அடிமை நுகத்தை உங்களுக்கு எடுத்து போடுகிறார். ஆமென் சொல்லுங்க. கடன் இல்லையா, அந்த அடிமை நுகத்தை எடுத்து போடுகிறார். வியாதியா, அந்த அடிமை நுகத்தை எடுத்து போடுகிறார். சமாதான கேடா, அந்த சமாதான கேடினுடைய அடிமை நுகத்தை கர்த்தர் எடுத்து போடுகிறார். யோசேப்புக்கு செய்தது உண்மைனா, இந்த காலையில உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஏன் அடிமை நுகத்தை ஆண்டவர் மாத்துவார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால கணவன்மாரே, உங்க மனைவியை நீங்கள் பல நேரத்தில் அடிமையாக்குனது உண்டு. மனைவிமாரே, உங்க கணவனை நீங்கள் பல நேரத்தில் அடிமையாக்குனது உண்டு. பிள்ளைகளை நீங்கள் அடிமையாக்குனது உண்டு. உங்கள் வேலைக்காரர்களை அடிமையாக்குனது உண்டு. ஆண்டவர் சொல்றார், வேண்டாம், நீ அடிமையாகல, உன்னை நான் சுதந்திரவாளியாக யோசேப்பை போல உயர்த்தி உங்க குடும்பத்தில் உயர பறக்க செய்வேன் என்று ஆவியானவர் உரைக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சீக்கிரமாக. கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும்
சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செய்தாரு? கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப அந்த சிலுவை பாடுகளினுடைய உண்மையான தத்துருவமான சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல போறேன். ஆமா, சொல்லுங்க. அதாவது அக்காலத்தில் யார மரத்தில் தூக்குவாங்கன்னா, இந்த ஊர்ல ரொம்ப மோசமான செயல்கள் செய்து கொலை செய்து மோசமான பாவங்களை செய்தவனுக்கு மட்டும்தான் சிலுவையிலே மரத்தில் தூக்கப்படுவார்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, மரத்தில் எவனெல்லாம் தூக்கப்படுகிறானோ அவன் சபிக்கப்பட்டவன். மோசையின் காலத்திலே கர்த்தர் ஒரு எரிகிற முட்படவிலே நின்று, மோசையே மோசையே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான பூமி, ஆதலால் உன் காலில் கிடக்கிற பாதரட்சையை அவிழ்த்து போடு என்று சொன்னார். அப்போ ஒரு யூதனுடைய பாரம்பரியம் என்பது, இந்த பூமி என்பது பரிசுத்த பூமி. கரங்களை தட்டி சொல்லுங்க. நீங்கள் வசிக்கிற தேசம் பரிசுத்த பூமி, நீங்கள் வேலை செய்கிற இடம் பரிசுத்த இடம், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையின் இடம் பரிசுத்தமுள்ள இடம். அதை அசுஸ்திப்படுத்த கூடாது. அல்லேலூயா. அப்ப மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு மரத்தில் தூக்கப்படுவதற்கு அவ்வளவு பாவம் அறியாதவர். பிலாத்து சொன்னார், நான் இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணேன். ஆனால் அந்த சாபத்தை அவர் ஏத்துக்கிட்டார். ஆமா, சொல்லுங்க. அதனால இதுவரை நீங்க யாரெல்லாம் சாபம் போட்டீங்களோ இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும், ஒப்புரவாகணும். ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்புரவாகவே. கணவனை எப்படி நேசிக்கணும் என்று சொல்லுகிற ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இது. ஒரு பிள்ளையை எப்படி வளர்நடத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிற ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம் இது. இது ஒரு பெரிய ஆண்டவருக்குள் உங்களை எல்லா நிலைகளிலும் உங்களை உற்சாகப்படுத்துகிற, உங்களை பயிற்றுவிக்கிற ஒரு பெரிய கல்விக்கூடம் என்பதை ஆண்டவர் இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற. கேட்கிறவன் ஆசீர்வாதம் பெறுவான், கேட்கிறவன் நன்மை அடைவான், கேட்கிறவன் எல்லா நிலைகளிலும் உயர்த்தப்படுவான் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை, அல்லேலூயா, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி, நியாயப்பிரமாணத்தின்படி நீங்க செய்த தப்புக்கு ஒரு ஆடையாவது ஒரு புறா குஞ்சியாவது கொண்டு வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இந்த ஆசாரியனிடத்தில் கொடுத்து உங்க பாவ பரிகாரத்திற்காக அதை பலி செலுத்த வேண்டும். ஆனால் அந்த ஸ்தானத்தில் கடைசி பலியாகிய கிறிஸ்து நமக்காக சாபத்தை ஏற்று அவர் ஜீவாதார பலியாக அந்த சாபத்தை நீங்கி உங்களை மீட்டிருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக சொல்லி நான் முடிக்க போகிறேன். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரங்களை தட்டி. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம சகோதரிமார் சிலர் தங்கள் சொந்த கணவனை இழந்திருக்கிறீங்க. பல நேரத்தில் அந்த கணவனை நினைத்து அழுவது உண்டு, ஸ்டேட்டஸ் வைப்பது உண்டு, அவர் விட்டு போனது இப்படிலாம் நம்மளை கைவிட்டுட்டார் அழுகிறது நீங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, உன் கணவனை இவ்வளவு நாள் வாழ வைக்க வேண்டும், உன் கூட வைக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அது கழிஞ்சு உன் கணவனுடைய ஸ்தானத்தை உனக்கு தர சொல்ல, நீ அந்த கணவனை ஏங்கி ஏங்கி அழுதுனால அவர் ஒரு நாள் வாங்கிட்ட வரமாட்டாரு. அவர் நித்திய பரதேசில் இருக்கிறார். கர்த்தர் தன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் எக்காலத்தோடும் வரும் பொழுது அவர்களை முகமாய் சந்திப்பீங்க. ஆனால் உங்களுக்கு தந்த பொறுப்பை உங்க பிள்ளைகளை வழி நடத்துவதற்கு, உங்க பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு, உங்க குடும்பத்தை கண்கடங்காம காத்துக் கொள்வதற்கு அந்த பொறுப்பை தந்திருக்கிறாரு. அதை உண்மையாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள நீங்க எல்லாரும் ஆண்டவரிடத்துல சரணாங்க. அடிக்கடி நம்ம நினைப்போம், சார் கணவன் இருந்தால் அதை செய்திருப்பார். இது ஏன் கணவனை விட உங்களை இந்த ஊர்ல இப்ப நல்லா வச்சிருக்காரு தெரியுமா? உங்க கணவன் வாங்கி தராத நன்மைகளை இன்னைக்கு ஆண்டவர் உங்க கையில தந்த அழகு பார்க்கிறார் தெரியுமா? இன்னைக்கு காலையில கத்து சொல்கிறார், உன் கணவனை விட மனைவியை விட பிள்ளைகளை விட பெற்றோரை விட அவர் நல்லவர்.
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்க. என்கிட்ட வந்தான உன் கணவன் கிட்ட கிடைக்காத, உன் மனைவி கிட்ட கிடைக்காத, உன் பிள்ளைகளுக்கிட்ட கிடைக்காத, நீ வேலை பார்க்கிற எஜமான இடத்துல கிடைக்காத சமாதானத்தை, இளைப்பாறுதல எங்க ராஜா உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே முடிவு உண்டு. அது நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. என்னென்னதை குறித்து இதெல்லாம் கிடைக்காதுன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கிறீர்களோ, இதெல்லாம் என் கைக்கு கைகூடி வருமோ என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்களோ, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றார், உனக்கு அதை தந்து உன் கண் முன்னால மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளத்தக்க விதத்தில் உன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்று உறுதிப்படுத்தி மக்களுக்கு காண வச்சு நான் உன்கிட்ட இருந்து போவேன். ஆமென் சொல்லுங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். ஆதலால் நிச்சயமாகவே முடிவு உண்டு. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்திற்கு என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். நம்பர் 1, நிச்சயமாகவே முடிவு உண்டு. வியாதியிலிருந்து விடிவு உண்டு. ஆமென் சொல்லுங்க. நம்பர் 2, ஆண்டவர் சொல்கிறார் சோதனையிலிருந்து முடிவு உண்டு. நம்பர் 3, உங்க துக்கத்திலிருந்து முடிவு உண்டு. 4, உங்களுடைய தனிமையில ஆண்டவர் முடிவு கட்டுவார். உங்களுடைய 5, அடிமைத்தனத்தின் அனுபவத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். 6வதாக சாபத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். 7வது வருத்தத்திற்கு முடிவு உண்டு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஒரு மழையும் தோராதிருந்துட்டில்ல, ஒரு ராவும் புலராதிருந்துட்டால், ஒரு நோவும் குறையாதிருந்துட்டால், ஒரு வேதனையும் குறையாமல் இருந்ததில்லை. இந்த கர்த்தரிடத்தில் திரும்பி வாருங்கள். அந்த ஓட்டவாளியினுடைய அனுபவத்தை தூக்கி துறையிருந்து என்னால பலரை போஷிக்க முடியும், பலரை லிஃப்ட் பண்ண முடியும், பலரை விசுவாசத்துக்கு நேராக அழைத்து செல்ல முடியும். இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். தேவன் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க கடவர் என்று மனமாற வாழ்த்தி உங்களுக்கு விடைபெறுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மே காட் பிளஸ் யூ. ஆமென். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவாகிய நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தையை அனுப்பினதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து பலப்படுத்தும், சிலுவைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு